லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வணக்கம். செய்திச் சுருக்கம். ஊழலுக்கு எதிராக அடித்தளமிட்ட தாவேக அரசு. சபாநாயகர் பிரபாகர் பாராட்டு. தாவேக அரசு 100 நாட்களை கம்பீரமாக கடந்து சாதனை படைத்துள்ளது. முதல்வர் விஜய் மக்களின் நாடி துடிப்பை நன்கு அறிந்து மக்களுக்கான அரசு என்பதை நிரூபித்துள்ளதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பாராட்டினார். அரசின் இந்த முதல் 100 நாட்கள் என்பது நாட்காட்டியில் கடந்து செல்லும் வெறும் நாட்கள் அல்ல. இது தமிழக வரலாற்றில் புதியதொரு மாற்றத்தின் 100 நாட்கள் ஆகும். வாக்குறுதி என்பது தேர்தலுக்கான வார்த்தை அல்ல, அது மக்களுக்கான பொறுப்பு என்ற உணர்வுடன் செயல்படும் இந்த அரசு மக்களின் பேராதரவோடு பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்தே மக்களின் நாடி துடிப்பை அறிந்து புதிய சிந்தனைகளுடன் களமிறங்கி தனது முதல் 100 நாட்களில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தியுள்ள பணிகள் பாராட்டுக்குரியவை. வளமான தமிழ்நாடு, வலிமையான தமிழ்நாடு, சமத்துவமான தமிழ்நாடு, ஊழலற்ற தமிழ்நாடு என்ற எதிர்கால கனவுக்கு முதல் 100 நாட்களில் வலுவான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் ஆட்சி கட்டிலில் ஏறியவுடனே விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முதன்மையான கோப்புகளில் கையெழுத்திட்ட அந்த பொன்னான கரம் நமது மாண்புமிகு முதலமைச்சருடையது. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இது காகித கப்பல் என்று ஏளனம் செய்தவர்கள், ஏகடையும் பேசியவர்கள், பகல் கனவு கண்டவர்கள் என்று நிலையில் நமது முதலமைச்சரின் 100 நாள் கடின உழைப்பால் இன்று மக்கள் ஆதரவு என்னும் பெருங்கடலில் திக்கு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 100 நாளில் சாதனை காட்டிய வேந்தனே, இன்னும் 100 ஆண்டு பேசும் சரித்திரம் படைப்பாய், பகைவர் சூழ்ச்சிகளை தூள் தூளாக மக்கள் படைபலத்தோடு என்றும் வெல்வாய் என்ற வரிகளுக்கு இணங்க இன்னும் பல சாதனை திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கி தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து நமது மாநிலத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றும் தங்களின் மக்கள் பணி தொய்வின்றி தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரது அமைச்சரவைக்கும் இந்த அவையின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை. திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம், உதயநிதிக்கு ஆதவ் பதிலடி. போதை கலாச்சாரம் குறித்து சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேசியதற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலடி கொடுத்தார். அவர் பேசியதாவது: தமிழகத்தில் 2020ஆம் ஆண்டுக்கு முன்பு போதைப்பொருள் கலாச்சாரம் இல்லை. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் பாலியல் வன்கொடுமை அதிகரித்தது. போக்சோ வழக்குகள் 40% அதிகரித்தன. இது திமுக ஆட்சியில் காவல்துறை அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பேசுகிறேன், தாவேகாவின் அறிக்கை அல்ல. போதைப்பொருள் அதிகரிப்பால் தான் திமுகவை மக்கள் தூக்கி எறிந்துள்ளனர். தாவேக ஆட்சியில் போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எந்த அழுத்தத்திற்கும் இடம் தர மாட்டோம் என ஆதவ் பேசினார். எங்க முதல்ல பிரச்சனை வரும்னா, குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை உருவாக்கப்படும். போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் தள்ளுபடி. 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்பு. சட்டசபையில் முதல்வர் விஜய் 110வது விதியின் கீழ் விவசாயிகள் 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார். 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் சட்டசபையில் தெரிவித்தார். எங்கள் மீதே பழி போடுறாங்க, வெளிநடப்பு செய்த உதயநிதி பேட்டி. கோவை மாணவன் அமுதன் கொலை தொடர்பாக அமைச்சர்கள் உரிய பதிலளிக்கவில்லை என கூறி உதயநிதி தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இப்படி தொடர்ந்து போதைப் பொருளால இன்றைக்கு பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்துக்கு எடுத்து வருவதற்காக இன்றைக்கு நான் மட்டுமல்ல, எதிர்கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி தலைவர்களும் இன்னைக்கு அசம்பிளியில அரசுடைய கவனத்தை ஈர்த்து பேசியிருக்கிறோம். ஆனா இதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு சரியான பதில் எதுவுமே இந்த அரசு கிட்ட இல்ல. மாறாக எங்கள் மீது மீண்டும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய அரசு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் இல்லாம எங்கள் மீது மீண்டும் அந்த பழியை போடுகின்ற வழக்கத்தையே இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்ல, நான் பலமுறை இந்த 3 மாதங்களாக சொல்லிட்டு இருக்கிறேன்,
எந்த துறைக்கு யார் அமைச்சர் என்பதே சரியாக தெரியவில்லை. அதற்கு என்ன காரணம்னா, ஏதோ ஒரு நேரத்தில் அமைச்சர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அரசு பத்தி எந்த ஒரு விளக்கத்தை கேட்டாலும் எந்திரிச்சு சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த அரசுல அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உதாரணத்திற்கு சட்டம் ஒழுங்கை பத்தி பேசிட்டு இருக்கோம், போதைப் பொருள் தரப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த அமைச்சர் இன்னைக்கு அவைக்கு வரவே இல்லை, அதற்கான பதிலையும் அவர் சொல்லவே இல்லை. இதையெல்லாம் கண்டிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். அவை நடவடிக்கையில் மீண்டும் கலந்துக்கிறோம். ரதீஷ் ராஜுவுக்கு லுக் அவுட் நோட்டீஸ். திமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 11 பேர் சிக்கியுள்ளனர். செந்தில் பாலாஜியும் அவரது நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருந்த ரதீஷ் ராஜுவும் இதில் மாஸ்டர் மைண்ட் என்பது தெரிந்தது. IAS அதிகாரி விசாகனும் உடந்தையாக இருந்துள்ளார். தலைமறைவாக உள்ள ரதீஷ் ராஜுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளனர். பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க திருச்சி வந்த துணை ஜனாதிபதி. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் திருவாரூரில் இயங்கும் மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நடந்தது. இதில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்த துணை ஜனாதிபதி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பட்டமளிப்பு விழாவிலும் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் திருச்சி வரும் துணை ஜனாதிபதி விமானம் மூலம் சென்னை சென்று அங்கிருந்து டெல்லி செல்கிறார். துணை ஜனாதிபதி வருகையை ஒட்டி திருச்சி, திருவாரூர் மாவட்டத்தில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயிலில் நெரிசலில் சிக்கி 7 பேர் மரணம். இன்று காலை 7 மணி அளவில் பீகார் லக்கி சாராய் மாவட்டத்தில் உள்ள அசோக் தாம் சிவன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் திரண்டிருந்தனர். சவான் மாதத்தின் 3வது திங்களை ஒட்டி அங்கு சிறப்பு வழிபாடு நடந்தது. அனைவரும் முறையாக வரிசையில்தான் சென்று கொண்டிருந்தனர். 50,000 பேர் வரை திரண்டிருந்த கூட்டத்தில் திடீரென மின்கம்பம் ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. சிலருக்கு ஷாக் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதைக் கண்ட பக்தர்கள் அனைவரும் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்துள்ளனர். இதில் சிக்கி 7 பேர் பரிதாபமாக இறந்தனர். 10க்கும் அதிகமானோர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் உள்ளனர். மீட்புப் படையினர் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தி நிலைமையை சரி செய்தனர். இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணி நடந்து வருகிறது என முதற்கட்ட விசாரணையில் போலீசார் கூறுகின்றனர். தடயங்களை கைப்பற்றி விபத்து குறித்து முழுவீச்சில் விசாரணை நடக்கிறது. कुछ नहीं होगा इधर, कुछ नहीं होगा, रो नहीं, कुछ नहीं होगा. வார முதல் நாளில் தங்கம் விலை உயர்வு. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலையில் அதிரடி ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த சனிக்கிழமை தங்கம் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 14,220 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,13,760 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி 1 கிராம் 255 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,14,160 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 14,270 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இன்றி 1 கிராம் 255 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 2 கோடி ரூபாய் தங்கம் பறிமுதல். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் வழக்கம் போல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெங்களூருவிலிருந்து ரயிலில் வந்த பயணி ஒருவரிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அவர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார். போலீசார் அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அவரது பையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட தங்க கட்டிகள் மற்றும் நகைகள் இருந்தன. விசாரணையில் பிடிப்பட்டவர் சென்னையில் நகை தொழிலாளியாக பணியாற்றும் அபிஷேக் என்பதும், பெங்களூருவைச் சேர்ந்த ரஞ்சித், லலித் ஆகியோரிடம் தங்கம் வாங்கி வந்ததும் தெரியவந்தது. அவர் வைத்திருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.369 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் நகையையும் அபிஷேக்கையும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர்.
கானா பாடல் தகராறு காஞ்சிபுரம் அருகே இரட்டை கொலை. காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி பகுதியில் உள்ள பெருமாள் கோயில் திருவிழா நேற்றிரவு நடைபெற்றது. அப்போது நடந்த கச்சேரியில் கானா பாடல் போடச் சொல்லி அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சந்துரு, நீலகண்டன் ஆகியோர் பிரச்சினை செய்துள்ளனர். அதன் பிறகு கோயில் அருகே சென்று மது அருந்திக் கொண்டிருந்தனர். அங்கு சென்ற 3 பேர் பயங்கர ஆயுதங்களால் சந்துரு, நீலகண்டன் ஆகியோரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். பொன்னேரிக்கரை போலீசார் வழக்கு பதிந்து கொலையாளிகளை தேடுகின்றனர்.